எங்களுக்குள்ளாய் வாசம் செய்யும் பரிசுத்த ஆவியானவரே, சகல சத்தியத்திற்குள் நடத்தும் ஆவியானவரே, எங்களை மாற்ற உதவி செய்யுங்கப்பா. எங்களுடைய சுவாபங்கள் மாற எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, 1 பேதுரு 3வது அதிகாரம் 9-12 வசனம் வரை, தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள் என்று அறிந்து ஆசீர்வதிங்கள். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன்னுடைய உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாயிருக்கிறது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து கொண்டு இன்னைக்கு நம்மளால் இது செய்ய முடியும் என்று சொன்னால் மிகவும் கடினமான ஒரு விஷயமாக இருக்கிறது. நம்மளுடைய நாவை அடக்க ஒரு நிமிடமும் நம்மளால் கூடாது. அப்போது நம்ம பரிசுத்த ஆவியானவரிடத்தில் உதவி கேட்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரே, என்னுடைய நாவை பொல்லாப்புக்கும் என்னுடைய உதடுகளை கபட வசனத்திற்கும் விலக்கி காத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று நாம் விரும்பினால் நம்மளுடைய நாவு சகலவித பொல்லாப்புக்கும் கபடத்திற்கும் விலக்கி காத்துக்கொள்ள பரிசுத்த ஆவியானவருடைய உதவியை நாடும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். பொல்லாப்பை விட்டு நீங்கி நம்ம வாழ வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு நம்மளை ஆயத்தப்படுத்தும்படியாய் நம்மளோட வாழ்க்கையில் காணப்படுகிற எந்த சின்ன பொல்லாப்பு இருந்தாலும் அதை விட்டு நீங்கி நன்மை செய்கிறவர்களாய் மாறணும். சமாதானத்தை தேடுவர்களாய் அதை பின்தொடர்ந்து போறவர்களாய் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்ம மேல் பிரியமாயிருப்பார். இப்படிப்பட்டவர்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொன்னால், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறதா. ஆண்டவருடைய கண்கள் இப்படி நம்ம நன்மை செய்யும் பொழுது, சமாதானத்தை தேடி போகும் பொழுது அவருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாயிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் செவிகள் நம்மளுடைய வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறதா. ஆனால் தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாயிருக்கிறதா. இதற்கு நம்ம சுவாபம் மாற வேண்டும். பொல்லாப்பை விட்டு நம் நாவை பாதுகாத்து கொள்ள வேண்டும். கபட வசனத்துக்கு நம் நாவை பாதுகாத்து கொள்ள வேண்டும். எல்லா பொல்லாப்பை விட்டு வெளியே வர வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து அவருடைய உதவியை கேட்கும் பொழுது தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாதபடிக்கு நமக்கு உதவி செய்வார். அதற்கு பதிலாக நம்முடைய சுவாபங்களை மாற்றுவார். நாம் ஆசீர்வதிக்க சுதந்திரம் பெற்றவர்கள் என்று நாம் அறிந்திருக்க வேண்டும். அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்திருக்க வேண்டும். மற்றவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, யார் என்ன செஞ்சாலும் அவங்களை ஆசீர்வதிக்க கற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்மளுடைய சுவாபங்கள் மாறும். ஆண்டவருடைய வருகைக்கு நாமும் நம் குடும்பமும் எப்பொழுதும் ஆயத்தமாயிருப்போம். எல்லா துதிகன மகிமையுமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.